நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையே என்ன பண்ணுமா? தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் என்ன பண்ணும்? நம்முடைய நடையை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது இன்னைக்கோ இல்லாத சொந்தக்காரன் அன்னைக்கு தான் வருவான். நீ அவனை பார்த்த உடனே குஷ் ஆயிடுவ. ஐயோ, இதான் எத்தனை வருஷம் விட்டு வந்திருக்கிறாரே, வாங்க வாங்க உக்காருங்க. அவன் சொல்லுவான், எங்க போயினுக்கிற? டிப்டாப்பா இவ்வளவு காலையிலே? நான் சர்ச்சுக்கு போயிடுவேன். நாப்பா இவ்வளோ கிலோமீட்டர்ல இருந்து உன்னை தேடி வந்துக்கிறேன் உன் வீட்டுக்கு, இன்னைக்கும் சர்ச்சுக்கு போகணுமா? துர்மார்கன் ஆலோசனை சொன்ன உடனே நேரம் பண்ணிடுற. ஆண்டவரே கொஞ்ச நேரம் அங்க இருங்க, இயேசுவே இந்த நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கிறோம். உன்னை என்ன பண்ணிடுறோம் நம்ம மனசுல? நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கிறோம், அடுத்த வாரம் உன்னை பாத்துக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு வந்து உங்களை நான் பார்க்கணும். ஆனா உனக்கு தெரியாது, அவனும் நரகத்துக்கு போயிடுவான், அவன் கூட நீயே நரகத்துக்கு போயிடுவேன்னு உனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் எப்படி திருப்தி இல்லையோ, ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் அப்படி இருக்கிறதா, திருப்தி இல்லாத ஆசை. பிரைஸ் தி லார்ட். பாதாளமும் நரகமும் மனுஷனை வேணும் வேணும்னு கேக்குதான். இன்னைக்கு தற்கொலைகள் தூக்கு போட்டு சாவுறாங்க, சீமெனை ஊத்தின்னு சாவுறாங்க, விஷத்தை குடிச்சு சாவுறாங்க. காரணம் என்ன? தற்கொலையின் ஆவிகள். ஏன் அந்த ஆவி அவர்களை அட்டாக் பண்ணுது? ஏன்னா அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளல, விடுதலை ஆக்குகிற இயேசு கிட்ட வரல. அதனால அந்த தற்கொலை ஆவிகள் அவங்களை அணுகுது, அவங்களை அட்டாக் பண்ணுது, அவங்க மைண்ட் செட்டை மாத்துது, வாழ்றதோட செத்துரு. அவன் சும்மா ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ண போவான், சூசைடு அட்டென்னு. சாத்தான் ஆவி வந்து, பிசாசின் ஆவி அவன் என்ன பண்ணிடுது? ஒரிஜினலா மாத்தி விட்டுருது. அந்த ஆவியெல்லாம் எங்க போகுது? அவன் செத்த உடனே எங்க போறான்? பாதாளத்துக்கு நரகத்துக்கு தான் போறான். அதுக்கு திருப்தி இல்லை. அல்லேலூயா. ஆனா அங்க ஒருத்தனும் போக கூடாது என்று தான் இயேசு சொல்றார். ஆமென். அந்த இடத்துக்கு போய் நீ நித்திய நரக வேதனை அனுபவிக்க கூடாது என்று தான் இயேசு சொல்றார். அதைத்தான் நாங்க ஆலயத்தில் சொல்றோம். அல்லேலூயா. சொந்தக்காரன் வந்தா சர்ச்சுக்கு போவாத, சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்றவெல்லாம் துர்மார்கன். கிறிஸ்து நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய பாதையை காத்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். சொந்தக்கார வரட்டும், என்னைக்கே இல்லாத சொந்தக்கார வந்திருக்கிறார், உனக்கு தான் செலவு ஜாஸ்தி, நான் ஆக்கி பண்ண இல்லையா? நீ என்ன பண்ணும்? அப்பா வெயிட் பண்ணு, இல்ல என் கூட வா, 2 மணி நேரம் அங்க ஆராதனை நடத்துறாங்க, போலாம் ஆராதிக்கலாம், அவங்க சொல்ற பைபிள்ல சொல்ற தேவ வசனத்தை நம்ம கேட்கலாம். வருதுன்னா நீயே வா, இல்ல நான் வரதில்லை, அப்ப வெயிட் பண்ணு, போயிட்டு வரோம், நாங்க வீட்லயே உட்கார வச்சுட்டு வா. இல்ல போன் வரும், அதான் வந்துன்னுக்குறேன், எங்க போகாத, இல்ல 11 மணிக்கு மேல வா, நான் வீட்டுல இருக்கிறதுல சர்ச்சைக்கு போறேன், நான் தேவனை ஆராதிக்க போறேன். இந்த துர்மார்கனுடைய ஆலோசனை படி நம்ம என்ன செய்யக்கூடாதான்? நடுக்க கூடாது. துர்மார்கனுடைய ஆலோசனை. பிரசங்கில 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுச்சு? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கோ. நீ நடந்து வந்துனுக்கிற இல்லையா, எவன் கிடைச்சாலும் நீ சொல்லிடணும், நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. நீங்க அவங்கள மீட் பண்ணாங்க, நீங்க அவங்கள மீட் பண்ணி இயேசுவை விட்டீங்களா ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறது சும்மா உட்கார்ந்து போறதுக்கு அல்ல, உங்களை ஆசீர்வாதிக்கவே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இப்ப இருக்கிற காட்டிலோ உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதித்து எல்லா ஜாதிகள் மத்தியில உயர்த்துவேன். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு சாட்சி நான் தான். இதே கோட்ரஸ் பகுதியிலே எவ்வளவு பெரிய குடிகாரன் நான். 6 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நான். சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது என்னை பத்தி. ஒரு சண்டைனா என்கிட்ட கத்தி இல்லாம நான் போய் சண்டை போட மாட்டேன்.
ஒன்னு அவன் அடிக்கணும், இல்ல நான் அடி வாங்கின்னு வரணும். பயங்கரமான ஆளு, பயங்கரமான ஆளு. மனைவி கண்ணீர், பிள்ளைகள் கண்ணீர், குடும்பத்தோட நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டு எத்தினோ நாள். ஏன்னா ஃப்ரெண்டுங்க சம்பாதிக்கிறதெல்லாம் ஃப்ரெண்டுங்களுக்கு தான். எங்க வீட்டாரம்மா வேலைக்கு போவாங்க. அப்போ எந்த வேலைக்கு? வீட்டு வேலைக்கு தான். அதை நான் கேவலப்படுத்தல. வீட்டு வேலை செய்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துன்னு இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு நாங்கள் இயேசுவை நம்பி வந்தோமோ பாருங்க, அந்த பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாரு ஓப்பனிங்க்கு. அதே பாஸ்டரை நான் திட்டினுவேன். ஏன்னா மதம் மாத்திரியா? நாங்க இந்துங்கோ, எங்களை மதம் மாத்துறீங்களா? இதெல்லாம் செய்யாதீங்க. நீங்க உங்க வேலை நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோ. எங்களை கூப்பிடாதீங்க சர்ச்சுக்கெல்லாம். நான் திட்டுவேன் நான். ஆனா எங்களுக்காக அவங்க ஜெபம் தான் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வசனம் சொல்வது போல அப்போ இருக்கிற காட்டில கர்த்தர் இப்போ எங்களை உயர்த்தி இருக்கிறாரா இல்லையா? ஆசீர்வதிச்சிருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. இப்பதாங்க சர்ச்சு, இப்பதான் ஆத்மாக்களை பாக்குறோம். ஆனா கர்த்தர் சொன்னது போல சர்ச்சை நடத்துறதுக்கு முன்னாடியே எங்களை ஆசீர்வதிச்சிட்டார். ஆமே. ஆனா நாளைக்கு சொல்லக்கூடாது இல்லையா ஜனங்க, நாங்க கொடுத்த காணிக்கையால பாஸ்டர் சொந்த வீடை வாங்கிட்டாரு, நாங்க கொடுத்த காசு காணிக்கையால பாஸ்டர் மகனுக்கு பைக் வாங்கிட்டாரு சொல்லக்கூடாது. அதனால கர்த்தர் முன்னாடியே உயர்த்திட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை போலவே முன்னாடியே உயர்த்தி வச்சிட்டார். ஏன்னா நாளைக்கு நீங்க பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசானவன் பேச வச்சிடுவான். பிசாசானவன் பேச வச்சிடுவான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண பார்ப்பான். ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்துங்க. நாங்க அவ்வளவு தரித்திரத்துல வாழ்ந்துங்க. இந்த கோட்ரஸ் பகுதியில தான் வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்ட பணம் இல்லை என்கிட்ட. அன்னைக்கு சாட்சி சொல்றேன் கேள்வி. எங்க சித்தாப்பா தான் கொண்டு வந்து, நாங்க வளர்ந்துருந்தாலும் இந்த ஏரியா தான், ஜானகிராம் லெவல் தான். கல்யாணம் ஆன பிறகு எங்க கோட்ரஸுக்கு வந்திருந்தேன் நான். வீடு அட்வான்ஸ் இல்லை, அவர் தான் அட்வான்ஸ் பண்ணி வச்சாரு. இந்த பூஜாரியை ஒரு நாளெல்லாம் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு இருந்தேன் நான். கூட்டின்னு போயிட்டு காசு ஏதாவது இது பண்ணாரு. கோயிலே அடிக்க பண்ணுவேன் நான், பைப்பு தூக்கி வீட்டிலே அடிக்க பண்ணுவேன் நான். ஆனா பார்த்தா இன்னைக்கு அவரு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா அப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு மாறி இருக்கிறானே, இதுதான் அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா அவரு கோயில் தான் வச்சுக்கிறாரு. ஆனா கர்த்தருக்காக அவர் வந்து சப்போர்ட் பண்றாருன்னா காரணம் என்னன்னா, நம்முடைய சாட்சிகள். எப்படி இருந்த மனுஷன் எப்படி மாறி இருக்கிறானே, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போய் கொண்டு இருக்கிறானே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட் மாத்திரம் பண்ணல, இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த சர்ச் ஓப்பனிங்க்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி 50 பேருக்கு சாப்பாடு அவரு கிஃப்ட் பண்ணார் சர்ச்சுக்கு. அல்லேலூயா. இதுக்கு ஏற்ற பலன் கர்த்தர் சந்திப்பார். அவர் ஒரு நாள் சத்தியத்தை புரிந்து கொள்வார். சத்தியம் அவரை அதுல இருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வரும் ஆலயத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தோங்க நாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்போ ஆலயத்துக்கு போகிறவன் என்ன பண்ணுமா, தன்னுடைய பாதையை காத்து கொள்ளணும். ஒரு பாட்டு ஆன பிறகு போலாம், ஒரு ஜபம் ஆன பிறகு போலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க பாஸ்டருக்கு முன்னாடி இல்லைங்க, பாஸ்டருக்கு பயந்து கூட வராதீங்க, தேவனுக்கு பயந்து வாங்க. நீங்கள் யாரை கர்த்தர் என்று ஏற்றுக்கினீங்களோ, யாரை தெய்வம் என்று நீங்கள் ஏற்றுக்கினீங்களோ, அந்த கடவுளுக்கு நீங்க பயப்படுங்க. எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் என் பிள்ளைகள் என் குடும்பம் பரலோகத்துக்கு போயிடும் எனக்கு விசுவாசம் இருக்குது. உங்களுக்கு அந்த விசுவாசம் வரணும். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? அதை கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். நானும் என் பிள்ளையும் என் மனைவியும் பரலோகத்துக்கு போறோம் என்ற விசுவாசம் உனக்குள்ள வரணும்னா ஆலய ஆராதனை ஆரம்பிக்கும் போதே வந்துருங்க உள்ள. ஆனா சில ப்ராப்ளம் இருக்கும். இந்த சனிக்கிழமை தண்ணி வரலன்னா கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ரெடி ஆகிறதுக்கு கஷ்டம் தான். இப்போ நாங்களும் பாருங்க, ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்குது எங்க வீட்டுல, நாங்க 4 பேர் ரெடி ஆகும். இந்த மாதிரி சிலர் வீட்டுல தண்ணி ப்ராப்ளம் ஆகலாம். துணி ஐரன் போடும் போதே கரண்ட் கூட போலாம். ஐயோ ஐரன் இல்லை இப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் கர்த்தரே பார்க்கிறார். ஏன்னா நான் பார்க்க மாட்டேன், நான் இங்க இருப்பேன். அந்த சராசரிகளை சிருஷ்டித்த கர்த்தருடைய கண்கள் யாவரையும் பார்க்குது. ஆமென். மனுஷன் என்ன செய்யறான், கிரியைகள் எல்லாமே அறிந்திருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே. அல்லேலூயா. எக்ஸ்கியூஸ் ஆகுது சில டைம்ல. ஆனா வேதம் சொன்னது போல துர்மார்கனுடைய
ஆலோசனைப்படி நடுவாமல். உன் ஆலயத்துக்கு போகும்போது உன் பாதையை காத்துக்கோ. நீ யாரை துதிக்கிற, நீ யாரை ஆராதிக்கிற, யாருடைய வசனத்தை நீ கேட்கிற என்று முதல் நீ புரிந்து கொள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் இருக்கிற மனுஷன் காட்டிலோ நாம் ஆராதிக்கிற தேவன் உன்னதமானவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்புறம் நம்ம பிரசங்கில மூடர் பலியிடுவது போல பலியிடுவது பார்க்கிலும் செவி கொடுக்க. மூடர் பலி கொடுக்கிறது, அந்த பலியோட நீ வந்து ஆலயத்துக்கு செவி கொடுக்கிறது நல்லது, வார்த்தையை கேட்கிறதே நல்லது. ஏன்னா இந்த வார்த்தை உன்னை மாத்துகிறது. ஒரு நாள் நானும் என் குடும்பத்தார் இந்த வார்த்தைகளை கேட்டோம், எங்களை இந்த வார்த்தை மாத்தினது. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களையும் மாத்தோம். எப்பவும் கெட்ட வார்த்தைங்க என் வாயில பயங்கரமா வரும். என் ஃப்ரெண்டுங்களே என் கூட பேச மாட்டாங்க, அப்படி கெட்ட வார்த்தை பேசுறவன் நான் தெரியுமா. என்கிட்ட உக்காந்து பேச மாட்டானுங்க, அவ்வளவு கலீஜா பேசுவேன் நான். ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுறேன். காரணம் அந்த தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டதுனால. ஆமென். இந்த வார்த்தை ஒரு மனுஷனை மாத்துகிறது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்குது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குது. அல்லேலூயா. நான் பெரிய பாவியா தான் இருந்தேன், பெரிய அக்கிரமகாரனா இருந்தேன், துர்மார்கனாக தான் இருந்தேன். ஆனா இந்த வார்த்தை என்னை நீதிமானாக மாத்தினது. ஆமென். உங்களையும் நீதிமானாக மாத்தி இருக்குது. நம்புறீங்களா? உங்களை நீதிமானாக மாத்தி இருக்குது. கிறிஸ்துவின் நாமத்துல யாரெல்லாம் ஞானஸ்தானத்தை எடுத்தீர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க நம்பணும், என்னை தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறது. மாறணுங்க, மாறணும். சர்ச்சுக்கு வர்றது மாறுறதுக்கு தான். நம்ம மாறவே இல்லைன்னா சர்ச்சுக்கு வர்றதே வேஸ்ட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மாறுதலை இன்னொருத்தன் பார்க்கும்போது பரவாயில்லடா, இந்த மனுஷன் சர்ச்சுக்குள்ள போனா, இந்த மனுஷன் சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க, எங்கோ பேச்சு மாறிடுச்சு, குணாதிசயங்கள் மாறிடுச்சு, நடைமுறைகள் மாறிடுச்சு, எல்லாமே ஏதோ ஒரு புதுசா இவங்க கிட்ட தெரியுது. இன்னொருத்தன் பாவி உன் பின்னாடி வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சர்ச்சுக்கு வர்றது தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுக்கு. மூடனுடைய பலிகள் காட்டிலும் தேவனுடைய வசனத்தை கேட்கிறது முக்கியமாக காரியமா இருக்கிறது. இந்த சங்கீதம் முதல் வசனம் இவ்வளவு நாள் அந்த சர்ச்சில் படிக்கல, இந்த சர்ச்சில் ஆரம்பிக்கிறோம் புதுசா. ஆனா பழையதெல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதுசாக மாறட்டும். ஆமென். உங்க வாழ்க்கையில இயேசு நாமத்துல பழைய விஷயங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதுசாக மாறட்டும். நான் ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்துல உங்க வாழ்க்கையில எல்லாம் புதுசாக மாறட்டும் நான் ஜெபிக்கிறேன். இந்த கோட்ரஸ் பகுதியில கூட பாருங்க, நான் டெய்லி வந்து இங்க ஜெபிச்சுட்டு போறேன். அல்லேலூயா. எதுக்காக? சபைக்காக, இந்த பகுதிகளுக்காக. இந்த பகுதியில ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து இந்த ஊழியத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது என்னத்துக்கு தெரியுமா? இங்க அநேகர் போத பழக்கிலும் விபச்சாரத்தில் ஈடாயிருக்கிறாங்க, திருட்டுல ஈடாயிருக்கிறாங்க, அல்லேலூயா, கொலை செய்கிற காரியங்களை ஈடாயிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை, ஜெபிக்க வேண்டிய கடமை நமது. ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு யாருன்னா வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களா? ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நீயா எனக்கு ஜெபம் பண்ற யாருன்னா வந்து கேட்கறாங்களா? கேட்கறதுக்கு ரூல்ஸ் இல்ல, ஆனா ஜெபிக்கிறதுக்கு ரூல்ஸ் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நாம் இந்த சங்கீதத்தை, முதல் சங்கீதம் இந்த புஸ்தகத்தில் 150 சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை சங்கீதம்? 150 சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சங்கீதத்தை படிக்கிறோம். ஜாஸ்தி சங்கீதம் வந்தா அதுல பாதி சங்கீதம் படிச்சு மறு வாரம் பாதி சங்கீதத்தை படிக்க போறோம். அதுக்குள்ள இந்த வியாக்கியானத்தை கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. நமக்கு மெசேஜுக்கே போயிடுச்சு, அதுல தான் இதுக்குள்ளேயே மெசேஜ் போயினுக்கிறேன் நான். பிரைஸ் தி லார்ட்.
ரெண்டாவது விஷயம் என்னம்மா சொல்லிச்சு? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகளுடைய வழியில், பாவத்தையே யோசிக்கிறோம், பாவத்தையே செய்யணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரை ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், இப்படியாப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நீ ஆலயத்துக்கு வரும்போது உன் பாதை எங்க காத்துக்கணும்னா, எப்படி காத்துக்கணும்னா, நேர ஆலயத்துக்குள்ள வந்துடணும். எங்க நின்னு கமெண்ட் அடிக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ பாவிகளுடைய, பாவத்தை செய்கிறவர்களுடைய வழியில நீங்கள் நிக்காமல் பரியாசக்காரர்கள் உட்கார்றாங்க. பரியாசக்காரர்களை பார்த்து இருக்கிறீங்களா? இந்த காம்பவுண்ட் மேல ஒரு 3 பேர் உட்காருவாங்க, இல்ல டீ கடை சேர்ல ஒரு 4 பேர் உட்காருவாங்க காலையிலே. இவங்களுடைய வேலை எல்லாம் என்ன தெரியுமா? அவன் என்ன பண்ணா தெரியுமா? அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? சிலர் வீட்டு வாசல் கிட்ட உக்காந்துன்னு பேசுவாங்க லேடிஸ், சிலர் டீ கடை கிட்ட திண்ணை மேல உட்காந்து பேசுவாங்க ஜென்ஸ். இவங்க எல்லாம் பரியாசப்படுகிறவங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா நேத்து, அவன் என்ன பண்ணா தெரியுமா நேத்து, இது அவன் மூஞ்சிய பாரு. ஃபர்ஸ்ட் இவன் மூஞ்சிய குரங்கு மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் மூஞ்சிய பத்தி பேசுவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் மூஞ்சிய எப்படி இருக்கும்? குரங்கு மாதிரி இருக்கும். கிளி மாதிரிக்கிற மூஞ்ச கேலி பண்ணி நிற்குவான். இவன் பரியாசக்காரன். கேலி பண்ற கூட்டம். இந்த கேலி பண்ற கூட்டத்தின் மத்தியில நம்ம உட்கார கூடாது. அல்லேலூயா. இப்போ நான் நிறைய இன்ஜினியர்களை சந்திக்கிறேன். இந்த ராம்சாம்பாளையில நம்ம மஞ்சண்ணான் இருக்கிறார். அவங்க வீடு வேலையெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். நிறைய பேர் வருவாங்க. அவங்க கூட எல்லாம் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எப்போ அந்த இடத்துல எனக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசுறாங்களோ அப்போ முள்ளுமா ஏஞ்சி போயிடுவேன். நான் உட்கார மாட்டேன். ஏன்னா வேதம் எனக்கு சொல்லிச்சு, பரியாசக்காரர்கள் மத்தியில் உட்காராதீங்க. யார் நான் கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டு அவங்க மத்தியில் நான் இருந்தேன்னா, அவங்க கெட்ட கெட்ட வார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ண நான் அங்கே இருக்க மாட்டேன், மல்லுமா நவுந்துருவேன். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லிச்சு, பரியாசக்காரர்கள் மத்தியில் உட்காராமல். இருங்க இருங்க, கன்னடால என்ன தெரியுமா சொல்லுது? தர்மா நிந்தக்கரோடனே. தமிழ்ல என்ன சொல்லிச்சு? பரியாசம், கேலி பண்ற கூட்டம் ஒண்ணு இருக்குது. இருக்குதுங்களா இல்லையா? இருக்குதுங்களா இல்லையா? இருக்குமா. கேலி பண்ணாத கூட்டம் இல்லாதது இல்லை, இருந்தே இருக்கும். பிசாசு இருந்தானா, பிசாசியை பின்பற்றவர்கள் கேலி பண்ற கூட்டம் இருந்தே இருக்கும். அல்லேலூயா. நல்லா பரியாசம் பண்றோம். ஆனா கன்னடால என்ன சொல்லுது? தர்ம நிந்தக்கரோ. தர்ம நிந்தக்கரோ அப்படின்னா இந்த வேதத்தை தப்பான முறையில பேசுறோம். இந்த பைபிளை தப்பான முறையில பேசுகிற மக்கள் உண்டு இந்த உலகத்துல. நம்ம ஊர்ல, நம்ம இருக்கிற பகுதியில இந்த பைபிளை தப்பாக பேசுகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்டவர்கள் மத்தியில நம்ம உட்காரக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது எல்லாமே செய்யாமல் உன் பாதையை சரியாக காத்துக்கொண்டு நீ ஆலயத்துக்கு வந்து நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுனா, படிமா. கர்த்தருடைய வேதத்தை அப்படின்னா இந்த பைபிள் எத்தனை பேர்கிட்ட இந்த வேதம் இருக்கிறது? எடுங்க பார்க்கலாம். மேல எல்லார்கிட்ட இருக்குது இந்த வேதம் இருக்கு. இந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? படிங்க. ஒருத்தர் இங்கிலீஷ்ல படிங்க, பைபிள் படிங்க இங்கிலீஷ்ல. சங்கீதம் 1:2. சும்மா பேருக்கு இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறாரு என் பொண்ணு. என்ன பட்சம் எனக்கு தெரியல, ஆனா வசனம் பட்சம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்ல படி, அதுதான் கொஞ்சம் கத்து கொடுத்துருவேன். லானா லா பைபிள் இரவும் பகலும் இல்லையா? இரவும் பகலும் இந்த லானா இது பிரமாணத்தை நீ இரவும் பகலும் என்ன பண்ணும்? தியானிக்கணும். இப்போ கன்னடால என்ன சொல்லுகிறது? ஆனந்த படுவனாகி அதனே அகಲು ಇರಲು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವನು அவனே இஷ்டோ தன்யனோ. ஆமென். வேதத்தை இரவு பகல தியானிக்க சொல்றார் ஆண்டவர். எப்படி வேதத்தை தூக்கினே நீ வேலை மேல வேதத்தை தூக்கினே பெயிண்ட் அடிச்சுக்கினே வேதத்தை படிக்க முடியுமா? ஆட்டோ ஓட்டினே படிக்க முடியுமா? இல்லை. இன்னைக்கு ஒரு பாஸ்டர், எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும்,
அவர் ஆட்டோக்கு அந்த மீட்டர் வருது, இந்த ஆட்டோ ஸ்டேரிங் வருது இல்லையா, அது மேலே மீட்டர் வருது. அங்கே ஒரு செட் பண்ணிட்டுக்கிறாரு ஸ்டாண்டு. பைபிளை அங்கே வச்சிருந்தா படிப்பார். அவர்கிட்ட எப்பவுமோ நீங்கள் பாருங்க, அவர் எப்பவுமோ சஃபாரி தான் பண்ணுவார். அவர் பேர் கிறிஸ்டி பாஸ்டர். அப்படி கூட படிக்கிறாங்க சிலர். ஆனால் சிலருக்கு வேலை செஞ்சுன்னெல்லாம் படிக்க முடியாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. எப்படி நீ தியானிக்க போற? ஹல்லேலூயா. எப்படி நீ தியானிக்க போற? இப்படித்தான் தியானிக்கணும். ஐயோ, போன வாரம் வேதம் சொல்லுச்சு, பரியாசக்காரர் மத்தியிலும் துர்மார்கர் மத்தியிலும் பாவிகள் மத்தியிலும் உக்காராத பேசாத நிக்காத என்று சொல்லுது. இந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணிலே இருக்கணும். டெய்லி வேலைங்க மேல அவருடைய நியாய பிரமாணத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் தியானம். நீங்க வேலை செஞ்சுனே தியானிக்கலாம். ஒரு பக்தன் இப்படி சொல்றான், சங்கீதம் 34:1 படிங்க. அந்த பக்தன் என்ன சொல்றா பார்க்கலாம். ನಾನು ಯೆಹೋವನನ್ನು ಎಡೆಬಿಡದೆ ಕೊಂಡಾಡುವೆನು, ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿದೆ. ನಾನು ಎಡೆಬಿಡದೆ ದೇವರನ್ನು ಯೇಸುವನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ, ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿದೆ. அப்படியே தமிழ்ல படிங்க. கர்த்தரை நான் எக்காலத்தில் அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேலை செய்யும் போது, சாப்பிடும் போது, வண்டி ஓட்டும் போது, தூங்கும் போது, எல்லா நேரத்திலும் அவர் என்ன பண்றாராம்? எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் எப்பொழுதும் அவர் துதிக்கிறாராம். எப்படி? ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. உக்காந்தா ஸ்தோத்திரம், ஏஞ்சா ஸ்தோத்திரம், சாப்பிடும் போது ஸ்தோத்திரம், தூங்கும் போது ஸ்தோத்திரம், ஏச்சிக்கும் போது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எக்காலமும் என் நேரமும் அவர் ஸ்தோத்திர பலிகள் அவர் நாவல் இருக்குது. சொன்னவர் யார் தெரியுமா? உன்ன மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது. நாட்டுக்கு ராஜா, தாவீது ராஜா சொல்றாரு. நாட்டுக்கு ராஜா. கை தட்டினா 10 பேர் வருவான். அவனை குளிக்க வைக்கிற, துணி மாத்துறதுக்கு, அரசுவை உணவு வைப்பான. அப்படி இருக்கிற ராஜா என்ன சொல்றான் பாத்தீங்களா? என் நேரமும் என் தேவனை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதி ஸ்தோத்திர நாவில் இருக்கும் எக்காலமும். ஹல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் நீ தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். நீ நல்லவன், நீ நல்ல மனுஷன், நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. நீ பாக்கியம் பெற்றவள், நீ பாக்கியம் பெற்றவன். தேவனே சாட்சி கொடுக்கிறார். இரவும் பகலும் நீ ஆலயத்துக்கு வரும்போது உன் பாதையை காத்து கொண்டு இந்த 3 விஷயங்களை செய்கிற மனுஷர்கள் மத்தியில நீ உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஆரம்பத்துல இந்த கிறிஸ்துவ பத்தி எவ்வளவு அவமானப்படுத்தணுவன். நான் அந்த சர்ச்சு பின்னாடியே ஒருத்தர் இருக்கிறார், விஜயன். செங்கலை தூக்கி அடிச்சார் பாஸ்டர். ஆனா அன்னைக்கே அந்த காலகட்டத்திலே அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். ஆனா ஆண்டவர் சரியா கொடுத்தார். அவர் செங்கல்ல அடிக்கிறேன்னு கொடுத்தாரு. வந்து பாஸ்டர் என்ன மன்னிக்க, இன்னைக்கு கூட எதனா சப்போர்ட் வேணும்னா கேளு. ஹல்லேலூயா. RSS காரங்க கூட வேலை செய்தோம். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு நாங்க அவ்வளவு அவமானப்படுத்தணும். கிறிஸ்துவையும் இந்த வேதாகத்தையும் அந்த நடத்துகிற அந்த போதகரையும் அவமானப்படுத்தணும். ஆனா என்னைக்கு நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியங்களை விடுதலாக்கி நாங்க இயேசுவை ஏத்துக்கணும் குடும்பத்தோட, சாவி என்கிட்ட தான் இருக்கும் சர்ச்சுக்கு. ஹல்லேலூயா. நான் தான் திறக்குவேன் சர்ச்சு. காலையில 8 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்கெல்லாம் நான் திறந்துட்டு சாட்டர்டே எல்லாம் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க, கிளீன் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நான் ஓடி போய் சர்ச்சை திறந்துட்டு உக்காந்து நிற்குவேன். ஹல்லேலூயா. ஏன்? வேதம் சொல்லுது இந்த 3 விஷயங்கள். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க, அப்ப கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஆனா எனக்கு முதல் இடம் தேவனுடைய ஆலயத்துல தேவனை தொழுது கொள்றது, தேவனை ஆராதிக்கிறது, தேவனுடைய வசனத்தை கேட்கிறது. இதுதான் முதல் இடமா இருந்தது. இதுதான் முதல் இடமா நினைத்தேன் நான். 2வது தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரிஸ் எல்லாம் வேலை எல்லாம் 2வது தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. 7 மணிக்கு போயிடும். ஏன்னா வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்தது
இந்த இப்படியாப்பட்ட 3 ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் பாதையை காத்துக்கோ. இப்படியாப்பட்ட 3 ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிக்காத, உக்காராத, பேசாத. ஃபர்ஸ்ட் உன் சர்ச்சுக்கு போ. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டுறேன்னு சொல்ல. இன்னைக்கு பொண்டாட்டியை வேணா விட்டுருவானுங்கோ, ஃப்ரெண்ட்ஸை விட மாட்டானுங்கோ. இன்னைக்கு பெத்தவங்களை கூட விட்டுருவானுங்கோ, ஃப்ரெண்ட்ஸை விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க நான் சொல்லல. அல்லேலூயா. உன் ஃப்ரெண்ட்ஸ் பாவத்துல நடக்கிறானா அவனுக்கு நீ புத்தி சொல். இப்போ நீ பரலோகத்துக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் நரகத்துல இருந்தா உனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவன் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவன் இல்லை. அவனுக்காகவே உயிரை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருந்தேன் ஒரு காலத்துக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனா அவனும் செத்துட்டான். சாதாரண சாவல, கொல்லப்பட்டு செத்தான். அவன் பேரும் ஒண்ணுதான், என் பேரும் ஒண்ணுதான். அன்னைக்கு எனக்கு சத்தியம் தெரியல, இன்னைக்கு சத்தியம் தெரியும். அதனால தான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்ல வீடு வீடா வரேன் நான். நீ அப்படியே இருந்து நீ செத்து நரகத்துக்கு போயிட்டேன்னா என்னையா பிரயோஜனம்? அன்னைக்கு எனக்கு சத்தியம் தெரியல, சொல்ல தெரியல. இன்னைக்கு எனக்கு சத்தியம் தெரியுது, அந்த சத்தியத்தை நான் இன்னொருத்தருக்கு போதிக்கிறேன். ஆனா அவன் நரகத்துக்கு போயிட்டான், நீங்க நரகத்துக்கு போக கூடாதுன்னு தான் நான் போதிக்க வரேன் உங்க மத்தியில. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா வேதத்தின் இந்த வசனத்தின் பிரகாரத்துல நான் என்ன பண்ணேன்? முதல் இடம் கர்த்தருக்கு, இரண்டாவது தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு பிரியமா காரியங்களை செய்கிற, தேவனுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து கொள்ளுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்க. அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு மரியாதையே கொடுக்காத இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கெட்ட பழக்கங்களை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கிறிஸ்தவர்களாக நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாதீங்க. இல்லைன்னா ஒருவேளை ஃப்ரெண்ட்ஷிப் நீ பண்றதுண்டா உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை திருத்தி ஆலயத்துக்குள்ள கொண்டு வர அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு. அல்லேலூயா. இல்ல அவனுக்காக முட்டி போட்டு நீ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஷிப், என் ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படியாப்பட்ட பாவத்துல போய் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே, என் கூட உன்னுடைய ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே என்று உனக்கு என்ன சொல்றாங்க? தம் இருந்தா, அப்படியே சொல்ற, தம் இருந்தா முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. இல்லைன்னா அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேஸ்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேஸ்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஜெபிக்கிற கடமை உங்க மேல இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா வந்துருவோம், ரெண்டாவது கரெக்ட் இல்லாதவங்களை கரெக்ட் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? முதல்ல நம்ம ஸ்டெடி ஆயிடுவோம். ஸ்டெடி இல்லாதவங்களை நம்ம அப்புறமா என்ன பண்ணுவோம்? ஸ்டெடி பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். என்னோட கூட ஒத்துழைப்பீங்களா? என் வார்த்தை புரியுதா? புரியலன்னா என்ன சொல்றது, அங்க சுத்திக்குது, தூக்கி நம்ம தலைமையில லொட்டு நான் புரிய வைக்கணும். அல்லேலூயா. கூட இருக்கிறாங்க ஃப்ரெண்டுங்க, சிலர் காஞ்சா அடிப்பாங்க, சிலர் தண்ணி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷோக்கி இருக்கும். உன்னால முடிஞ்சா கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீ அவனை திருத்தப்பார், அவன் கூட இஜோட ஆயிடாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆதனால இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கிறான். இந்த தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 34:1, எக்காலமும் அவரை துதிப்பேன், அவருடைய ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திர பலி என் நாவில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாவில் துதி ஸ்தோத்திர பலிகள் எக்காலமும் இருக்கும். நீ துதிக்கும் போது சாத்தான் பயப்படுவான். நீ துதிக்கும் போது ஆண்டவர் பார்ப்பாரு, ஐயோ என் பிள்ளைக்கு ஏதோ தேவையா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தானியேலின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். தானியேல் என்ற ஒரு பக்தன், தேவ மனுஷன் ஜெபம் பண்றான் ஒரு விஷயத்துக்காக. ஜெபம் பண்ணும்போது 21 நாள் அவன் ஜெபம் பண்ணிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனா வேதத்துல பார்க்கிறோம், முதல் நாளே அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஓ, என் மகனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, மகன் அதுக்காக முட்டி போட்டு ஜெபிக்கிறான் என்று அந்த ஜெபத்துக்கு பதில் கேப்ரியேல் என்ற ஒரு தேவதூதன், பரலோகத்துல பலவிதமான தேவதூதர்கள் உண்டு. அல்லேலூயா. கேப்ரியேல் என்ற தேவதூதன் தான் நல்ல செய்தியை சொல்லுகிறவனா இருக்கிறான்.
அப்படின்னா நம்ம பாஷையில போஸ்ட்மேன் என்று சொல்லலாம், கொரியர் மேன் சொல்லலாம். கொரியர் பார்த்துருக்கீங்களா? அங்க ஒருத்தர் லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டர் நீங்க எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி போஸ்ட்மேன் ஒருத்தர் இருந்தார். டபால போட்டா அவர் எடுத்து அட்ரஸை பார்த்து நேரா வந்து வீடு வீடா கொடுப்பார். அப்படி ஒரு தேவதூதன் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த தேவதூதன் பேரு கேப்ரியேல் தேவதூதன். இந்த தேவதூதனுடைய வேலை என்னன்னா, நல்ல விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்றதுதான் இவனுடைய வேலை. இப்போ மரியாள் இயேசுவை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்பதாக மரியாள் இடத்துல வந்து சொல்றான், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ஏனென்றால் அவர்தான் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. இந்த சொன்ன தேவதூதனுடைய பேர் கேப்ரியேல். இரண்டாவது இங்க சொல்லிட்டு ஆடுகளை மேய்க்கிற ஜனங்களை போய் பார்த்துட்டு அங்க போய் சொல்றான், இன்னைக்கு உங்களுக்காக தாவீதின் ஊர்ல ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அங்க சொல்ல போனது தேவதூதரும் கேப்ரியேல் தான். இப்போ இந்த தானியேல் என்ற மனுஷன் ஜபிக்கிறான், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஜபம் பண்றான். அந்த ஜபம் உடனே ஆண்டவருடைய சந்நிதிக்கு பரலோகத்துல சிம்மாசனத்துல இருக்கிற பரவ பிதா சிருஷ்டி கர்த்தராண்ட அந்த ஜபம் போகும்போது தேவன் பார்க்கிறாரு. பார்த்துட்டு என் மகன் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக அவன் ஜபம் பண்ணியிருக்கிறான். இந்த ஜபம் வந்திருக்குது. என்ன ஜபம் பார்க்கும்போது, ஓ இந்த ஜபமா, இந்த தேவையா, கேப்ரியேல் வாங்க போயிட்டு அவனுக்கு சொல்லு, செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லு, கொடுத்துட்றேன்னு சொல்லு போ. அந்த கேப்ரியேல் தேவதூதன் கொண்டு வரான் அந்த செய்தியை. வான மண்டலத்தில் பிசாசானவன் என்ன பண்ணிருக்கிறான், உள்ளாவி கொண்டிருக்கிறான். வான மண்டலத்தின் பிசாசு அவன் என்ன பண்றான், அந்த தேவதூதனை அங்கே அட்டாக் பண்றான். நீ கொண்டு போய் அந்த ஜபத்துக்கு பதில் நீ தரக்கூடாது. அப்ப நீ இவன் தடை பண்றதுனால அவன் போக முடியாது. தானியேலுக்கு அந்த தேவதூதன் கொண்டு போய் அந்த நல்ல செய்தியை சொல்ல முடியாது. அப்ப இந்த தானியேல் என்ன பண்ணோம், என்னடா எவ்வளவு ஜபம் பண்ணாலும் இந்த ஆண்டவர் கேட்கவே மாட்டார் என்று ஆண்டவரை முறுமுறுக்க வைக்கணும். அதுதான் பிசாசுடைய பிளான். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நம்ம எதனா ஜபிக்கிறோமா? ஒருவேளை 10 நாள் 20 நாள் மாசம் வருஷம், ஆனா ஜபிக்கிற அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு எட்டிச்சு. அல்லேலூயா. ஆனா பதில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா கூட ஆகும், கொஞ்சம் தாமரிக்கும். அதனால நீ விசுவாசத்தை இழந்து போவாத. அதனால இந்த தானியேல் ஜபித்தான். ஜபம் அதுக்கு பதில் வரல. அதுக்கண்டு இவன் ஐயா ஜபத்துக்கு பதில் வரலடா ஏஞ்சி போல தொடர்ந்து 21 நாள் அப்படியே ஜபிக்கிறான். ஒவ்வொரு நாளும் வந்து வந்து கண்டினியூ ஜபிக்கிறான். அல்லேலூயா. இவன் ஜபிக்க 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 பிதா பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் தானியேல் மறுபடி ஜபிச்சுனே இருக்கிறான்? நான் ஜபிச்ச உடனே பதிலை கொடுத்துட்டேனே, ஒரு போஸ்ட்மேன் அனுப்பிச்சிட்டேனே, கடிதம் எழுதி உன் ஜபம் கேட்கப்பட்டது என்று. ஏன் மறுபடி தானியேல் ஜபிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது பிசாசானவன் என்ன பண்றான், வானமண்டலத்தின் பிசாசு கொண்டு வந்த நற்செய்தியை அங்கே அட்டாக் பண்ணி வைக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்னொரு தேவதூதனை எழுப்புறார். அவன் பேர் தான் மிகாயேல். அவன் யுத்தம் செய்கிற தேவதூதன். வாயுமண்டலத்தில் பொல்லான சேனை, பிசாசின் சேனையை துரத்தி அடிக்கிற தூதன் அவன். அல்லேலூயா. சோல்ஜர். அந்த தேவதூதனை, மிகாயேல் நீ வா, போய் கேப்ரியேல் இன்னும் போய் அந்த செய்தியை தானியேலுக்கு சொல்லல, போய் பாரு என்னான்ட்டு. அப்போ மிகாயேல் நெருங்கி வந்து யுத்தம் செய்யறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, ஜபிக்க வேண்டியது கடமை நமது. அது தாமரித்தாலும் அதுக்காக நாம் காத்திருக்கும் போது நிச்சயமா நாம் எது ஜபித்தோமோ அந்த ஜபம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சர்ச் கட்டுறதுக்காக நம்ம 3 மாசமா எங்கெங்கயோ தேடணும். எங்கன்னா கெச்சிச்சா நம்ம இங்க வருவோம்னு நினைச்சு பார்த்தோமா, இந்த இடத்துல வருவோம்னு நினைச்சு பார்த்தோமா? நம்ம தேடினதெல்லாம் அபிஷியலா தான் தேடணும். அபிஷியலா தான் தேடணும். ஏன்னா நம்ம அபிஷியலா மெயின் ரோட்ல இருந்ததுனால நம்ம அபிஷியலா தான் தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. ஆனா கர்த்தருடைய சித்தம் கடைசியா இங்க வருது. அப்போ நம் ஜபித்த ஜபம் வீணாக போல. ஆனா ஆண்டவருடைய சித்தம் அந்த ஜபித்த ஜபத்துக்கு இங்க தான் பதிலை கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜபம் என்றது வீணாக போவாது. நீ
ஜபிக்கிற ஜபம் உன் சிநேகிதனுக்காக ஜபிக்கிறியோ, இல்ல உன் குடும்பத்துக்காக ஜபிக்கிறியோ, இல்ல உன் கண்ணுக்கு முன்னாடி பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறியோ, அந்த ஜபம் உடனே கேட்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால வேதம் பாருங்க அழகா சொல்லுது சங்கீதத்துல, நீ பாதையை காத்து கொள்ளும் போதும், நீ ஆலயத்துக்கு வரும்போது உன் நடத்தையை காத்து கொள்ளும் போதும், உன் ஹேபிட்டை மாத்தி கொள்ளும் போதும், மாத்திக்கிறதுனா நீங்க முன்ன எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியா, இனிமே நம்ம மாறணும். பிரைஸ் தி லார்ட். இனிமே என்ன ஆகணும், நம்ம மாறணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக 3 நாளா அந்த பாத்ரூம் எல்லாம் ரொம்ப ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். யாருன்னா டாய்லெட் யூஸ் பண்ணனா அப்படியே போயிட்டு உள்ள வந்துருங்க. 580 நம்பர் டோர் நம்பர் நம்ம வீடு, நம்ம சர்ச்சு, சரி வீடு சர்ச்சு. டோரை ஓபன் பண்ணுங்க. இன்னொரு டோர் இருக்கும், பார்த்தா அதுல பெட்டு போட்டுனே தூங்கிடலாம். அந்த அளவுக்கு அழகா பண்ணி வச்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைங்க அர்ஜென்ட்டா எதனா போனோம்னா அங்க கூட்டிட்டு போங்க, நல்லா தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுங்க வந்துருங்க. இன்னும் அடுத்த வாரத்துல நீங்க அவ்வளவு தூரம்லாம் சுத்தின்னு வர தேவையில்லை. ஏன்னா பாவம் உங்களுக்கு நான் மலையெல்லாம் சுத்த வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே வந்துடும். பார்த்து பாருங்க, அந்த ஜன்னல் ஒரு முறை திரும்புங்க, எல்லாம் திரும்புங்க. அப்படி ஜன்னலுக்குதா ட்ரம்முக்குதா அங்கே ஒரு பாத்ரூம் செட்டப் ஆயிடும். அடுத்த வாரத்துல அங்க ஒரு பாத்ரூம் இருக்கும். நீங்க இப்படியே போய் அப்படியே வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இப்படி போனீங்கன்னா அங்க ஒரு 10 நிமிஷம் நிற்பீங்க, திரும்ப வெளியே வந்து 10 நிமிஷம் நிற்பீங்க, 15 நிமிஷம் ஆயிடும் உள்ள வந்து உட்காரத்துக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். அதனால 5 நிமிஷத்துல எப்படி போயிட்டு எப்படி வர அளவுக்கு நாங்க அங்க ஒரு பாத்ரூமை செட்டப் பண்ணலாம்னு இருக்கிறோம். அடுத்த வாரத்துல அது ரெடி ஆயிடும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ உன் காலை, உன் பாதையை, உன் நடத்தையை நாம் காத்து கொள்ளும் போது எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுறோம் என்று இந்த வேதம் சொல்லுது. படிமா 3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வந்து அந்த வார்த்தையின்படி நீ நடந்து வாழும்போது உன் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று இந்த வசனம் சொல்லுதுன்னா, அவன் நீரின் ஓரம், நீரின் வாய்க்காலா, நீர்கால்களின் அப்படின்னா அந்த வாய்க்காய் பார்த்திருப்பீங்களா, தண்ணி இப்படி போயினே இருக்கும். இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தா நல்லா தெரியும். அது வந்து இந்த விவசாயிக்கு அது யூஸ் ஆகும். இந்த ஏரியிலேருந்து இந்த டேம்லேருந்து தண்ணி புறப்படும் இல்லைங்களா. அந்த நீர் வாய்க்கால் இருக்கிறது. அந்த வாய்க்கால் ஓரத்துல பாருங்க இந்த மரமும் செடியெல்லாம் பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்கும், பச்சை பசுமையா, இப்படி நல்லா பச்சை பசுமையா. கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது, தண்ணி போடல மாத்திரம். இதுக்கு ரொம்ப நாளா தண்ணி போடாத வச்சுக்கிறாங்க அந்த சர்ச்சில். அதுக்கு தான் காஞ்சிட்டு இருக்குது. தண்ணி போட்டா சரியா வந்துடும். ஏசுலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த கால்வை, அந்த வாய்க்கால் ஓரம் பாருங்க, மரங்க, பூச்செடிங்க, மரங்க, இந்த வாழைத்தாருங்க, இதெல்லாம் நல்லா பச்சை பசுமையா வளர்ந்து அதுக்குள்ள என்ன இருக்கும், பழங்கோ காய்கோ தொங்கின்னு இருக்கும். ஏன்னா அது எல்லா காலத்திலையும் அந்த மரம் எப்படி இருக்குமா, பச்சை பசுமையா இருக்கும், இலை உதிராமல். ஏன் காரணம் என்னன்னா, அந்த மரத்துக்கு அந்த வேருக்கு தேவையான தண்ணி அந்த கால்வை, இந்த நீர் கால்வை அந்த ஈரப்பதத்தை கொடுக்கறதுனால அந்த மரம் என்ன ஆகுது, நல்லா வேறு கட்டியாகி நல்லா என்ன பண்ணுது, ஈரப்பதம் இருக்கிறதுனால வளருது. அது வளர்ந்து அதுக்குள்ள அந்த இலை கூட உதிராமல் நல்ல ஸ்ட்ராங்கா, அந்த தண்ணி எவ்வளவு ஈரப்பதம் இருக்குதோ அவ்வளவு ஸ்ட்ராங் மரம். அப்ப அதுக்குள்ள நல்ல பூங்கோ காய்கோ பழங்க காணுவோம். ஒருத்தன் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து, அப்படி அவனும் நடந்து, அவன் குடும்பமும் நடந்து, அவன் கூட இருக்கிறவனே நடத்தி வருகிறவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆதியில ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவரை குறிக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள இந்த ஆவியானவர் உள்ள இருந்தா அது நீர்ப்பதம். என்னது, இப்போ மரம் வளர்றதுக்கு என்ன வேணும், அடியில வேருக்கு நீர்ப்பதம் வேணும். அந்த நீர்ப்பதம்
அந்த நீர்ப்பதம் அதுக்கு அட்டாச் ஆகினே இருந்தா அந்த மரம் எப்படி வளருது? வளர்ந்துருது, நல்லா வளர்ந்து ஜோ 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 இப்படி பூங்கோ காய்ங்கோ இலெல்லாம் கொட்டாம. இப்போ பாருங்க, அது பதான இங்க பாருங்க எல்லாம் கொட்டிட்டு ஆல்ரெடி. ஏன்? அதுக்கு நீர் இல்லை, இதுக்கு நீர் இருக்குது. அப்போ அந்த மரம் நல்லா வளர்ந்து ஆசீர்வாதமா இருக்கணும்னா அப்படியே ஒரு மனுஷனுக்குள்ள தேவ பரிசுத்த ஆவியானவர் நீரூற்றா இருக்கிறவர், அல்லேலூயா, ஜீவ நீரூற்றா இருக்கிற கர்த்தருடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ள இருப்பதனால அந்த மனுஷன் நல்லா வளர்றான், ஆசீர்வாதமா வளர்றான், ஆசீர்வாதமா வளர்றான். அவன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அவன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா வளருவாங்க, தரித்திரத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களை வளர செய்து கொண்டிருக்கிறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அந்த நீர்ப்பதம் இல்லைன்னா மரம் என்ன ஆயிடுது? நீங்க ஒரு மாங்காய் செடி நடுறீங்க, 2 நாள் தண்ணி ஊத்துறீங்க, கொஞ்சம் வளர்ந்துச்சு, அப்புறமா ஒரு மாசம் தண்ணி ஊத்தாத போய் பாருங்க, காஞ்சிட்டு போங்க. எந்த ஒரு செடியை வச்சு தண்ணி ஊத்தலன்னா கூட அந்த செடி என்ன ஆயிடும்? காஞ்சி கொட்டிடும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆயிடும். ஆனா எப்போ நீ கரெக்டா அந்த தண்ணியை அந்த வேருக்கு பதத்துக்கு நீ பதமா செட் பண்றியோ அப்போ அந்த மரம் பச்சை பசுமையா வளர்ந்து கனி கொடுக்கிற மரமா மாறும், ஆசீர்வாதமா மாறும். அந்த மரம் சிலர் சொல்லுவாங்க, மரத்துல இந்த வருஷம் வருஷம் வந்து பாக்குறேன், இந்த மரத்துல என்ன இல்லை, காயே காய்க்க மாட்டேங்குது, கொட்டு மரம்னு சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அல்லேலூயா, வேஸ்ட் இதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதனால நாம் நல்லா வளருகிறவர்களாக இருக்கிறோம், ஆசீர்வாதமா வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளாகட்டும், குடும்பமாகட்டும், குடும்பம் தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இலை உதிராமல் அப்படின்னா, இலை உதிராமல் அப்படின்னா அவனுடைய ஆயுஷ் காலத்தை குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? ஆயுஷ். அவன் கர்த்தருக்குள்ள எப்படி வளர்ந்து வந்தா அவன் நீர்கால்வை வழியில வளர்ந்த மரத்தின் போல இருப்பான். அந்த மரம் ஏற்ற நேரத்துல பலன் கொடுக்கும், அதனுடைய இலை வாடி போகாது. என்னாவது? வாடி போகாது. முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அவரு எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பாஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். அவரது 60 நாள் பிறந்த நாள். எத்தனை நாள்? 60 நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அவன் பையன் ஃபாரின்ல இருக்கிறார், வெளிநாட்டுல. அவர் தான் 3 ஆம்பளை பசங்க. போய் பார்க்குற அன்னைக்கு எப்படி பார்த்த அப்படிதாங்கிறாரு. இன்னும் அன்னைக்கு அவரை எப்படி பார்த்தனோ அந்த உருவம், அந்த முகம் அப்படித்தான் இருக்குது, வாடி போல. ஏன்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவி என்றது நீரை குறிக்கிறது. அவங்க அந்த பரிசுத்த ஆவி நீரில் அவங்க வளரும் போது இலை வாடி போகாது. அப்படின்னா வயசான மாதிரியே தெரியாது. 60 வயசு. எங்க மெசேஜ் கொடுக்க வந்தாரு நம்ம பாஸ்டர், அவருக்கு எவ்வளவு இருக்கு நினைக்கிறீங்க? அவருக்கும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா எப்படி இருக்கிறாங்க? ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஏன்னா வேதத்தின் வசனம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. தேவ ஆவியானவர் அவங்களுக்குள்ள செயல்படும் போது அவங்க நல்லா வளர்றாங்க. அவங்க ஆயுஷ் காலம் கட்டியா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷன் இப்படிதான் ஆசீர்வதிக்கப்படணும்னு கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஒரு மனுஷன், ஒரு குடும்பத்தை தேவன் இப்படிதான் ஆசீர்வதிக்கணும், இப்படிதான் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்ன்றது தான் முதல் வசனம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி வாங்கிக்கணும்னாக்கா அதுக்குதான் முதல் வசனம். நீ இப்படி இருந்தா நீ இப்படி ஆசீர்வதிக்கப்படுற. அல்லேலூயா. சங்கீதம் 128 ஃபர்ஸ்ட்ல இருந்து சில வசனங்களை படிங்களே. 128 ஃபர்ஸ்ட்ல இருந்து சில வசனங்கள். கர்த்தருக்குள்ள பயபக்தி உள்ளவனாக அவருடைய வழியில நடக்கிறவன் பாக்கியவான்.
ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ உள்ளவனாகி ஆத்தன மார்க்கದಲ್ಲಿ ನಡೆಯುವವನು தன்யனோ. தமிழ்ல அப்படிதான் சொல்லுது, கர்த்தருக்குள்ள பயபக்தி உள்ளவன். நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம எந்த நேரத்துல தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்ம அழைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று அந்த மைண்ட்ல இருக்கணும். அவர் வழியில், அவருடைய வழி எது? நல்லது செய்வது, நல்லது பேசுவது, அல்லேலூயா, அன்பாக இருக்கிறது, சந்தோஷமா வாழ்றது அவருடைய காரியங்கள். அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் கை பிரகாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு நீ பயப்படும் போது நீ நல்லா போய் சம்பாதிக்குவ. சம்பாதிச்சுட்டு அது நீ உன் குடும்பம் தான் சாப்பிடும், இன்னொருத்தனுக்கு போகாதது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, ராத்திரி பகல் ஆட்டோ ஓட்டுறாங்க, ராத்திரி பகல் வேலைகள் செய்யறாங்க, கொண்டு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்காரனுக்கும் வட்டிக்காரனுக்கும் கடன்காரனுக்கும் கொடுத்துட்டு ஜோப்பு காலி பண்ணின்னு சோறுக்கும் இல்லை தண்ணிக்கும் இல்லை அப்படி வாழ்றான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படி வாழ்றானா, தன்னுடைய கை பிரகாசத்தை அவன் மாத்திரம்தான் சாப்பிடுவான், அதுல வேற யாருக்கும் பங்கு இல்லை. ஒரு காலத்துல இதே கோட்ரஸ்ல நாங்க வீடு இருக்கும்போது 4 பேர் இன்ஸ்டால்மெண்ட் கிட்ட காசு வாங்கிட்டு போவேன். அப்போ எனக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 250 ரூபாய் கூலி. 6 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 1500 ரூபாய். 6 நாளைக்கு 1.5. அந்த 6 நாளைக்குள்ளவே 500 ரூபாய் வாங்கிட்டு போவேன் டெய்லி எனக்கு குடிக்கிறதுக்கு செலவுக்கு. இப்போ எங்க கையில எவ்வளவு சம்பளம் வருது? 1000 ரூபாய் வருது. எப்போ? சனிக்கிழமை. அந்த 1000 ரூபாயில வரும்போதே 100 ரூபாய் செலவு பண்ணிட்டுக்குவோம். அப்போல்லாம் கம்மி காசு, இது கோட்ரு சாராயம் எல்லாம் கம்மி. அந்த 1000 ரூபாயில வரும்போதே 100 ரூபாய் செலவு பண்ணிடுவேன். இன்னும் எவ்வளவு இருக்குது? அந்த 900 ரூபாய் எடுத்துன்னு வீட்டில் கொடுத்துருவேன். காலையில் அப்படியே தேன் பூச்சி சுத்திக்கிற மாதிரி வந்துடுவாங்க இன்ஸ்டால்மெண்ட். அவனுக்கு 200, இவனுக்கு 150, அவனுக்கு 200, இன்னும் ஒரு 200 300 மிச்சம் இருக்கும் இவங்க கையில. ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுட்டு என்ன பண்ணுவேன், அதுலேயே 100 ரூபாய் பிடிங்கின்னு போயிடுவேன். பிடிங்கின்னு போய் குடிச்சிட்டு 10 திரும்ப வந்து சண்டை போடுவேன். எனக்கு நம்முடைய கை பிரகாசம் என்ன ஆச்சு? கர்த்தருக்கு. அப்போ கர்த்தர்னா யாருன்னு தெரியாது, இயேசுனா என்னன்னு தெரியாது, அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வரணும்னா எதுக்குன்றே தெரியாது, ஏன் அவர் பறிக்கணும்னு எனக்கு தெரியாது, சொல்லுங்க யாரும் இல்லை. அப்படி வாழ்ந்த வாழ்க்கை அது. ஆனா என்னைக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கணுமோ, என்னைக்கு அவர் நமக்காக ஜீவனே கொடுத்தார் என்று புரிந்து கொண்டோமோ, அன்னைக்கு இயேசுவை ஏத்துக்கணும். அந்த இயேசுவை நாங்க ஏத்துக்கணும்னால அவருக்கு பயபக்தியா வாழ ஆரம்பிச்சோம். இயேசுக்கு பயபக்தியா வாழ ஆரம்பிச்சோம். அப்போ பயபக்தியா வாழ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண தெரியுமா? இன்ஸ்டால்மெண்ட் காசெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வருவான், சார் 500 கொடுக்கட்டா, சார் 1000 கொடுக்கட்டான்வான். ஐயோ வானா, எனக்கு யாருக்கிட்டே வாங்குறதே விட்டுட்டேன் நான். அல்லேலூயா. அப்போ செலவெல்லாம் போய் முழுசா 1000 ரூபாய் என் வீட்டுக்கு நான் கொடுத்துருந்தேன். அல்லேலூயா. திருப்ப தேவனுக்கு பயந்து வாழ ஆரம்பிக்க கூலி செய்து வேலையெல்லாம் விட்டேன். இயேசு நாமத்துல ஒரு மேஸ்திரியா மாறினேன். 17 வருஷம். இன்னைக்கு மட்டும் நான் ஒரு மேஸ்திரியா தான் வாழ்ந்துனுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்பி வருகிறவர் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அல்லேலூயா. அவரை நம்பி வந்துரு, அவரை நம்பி ஏத்துக்கோ, அவருக்குள்ள நீ பயபக்தி உள்ளவனா மாறு. அப்ப பாரு உன் கை பிரகாசத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னிலேருந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். என் மனைவி எதெல்லாம் ஆசைப்படலையோ, எதெல்லாம் என்கிட்ட கேட்கலையோ, கேட்காத காரியங்களெல்லாம் கொண்டு வந்து என் மனைவி கொடுத்தேன். அல்லேலூயா. அப்படியே இருந்தா என் பிள்ளைங்க எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்சிருக்கோமோ தெரியாது. ஆனா இன்னைக்கு நல்ல கார்மெண்ட்ல படிக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் அட்மிஷன் கட்டுற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சுக்கிறார். எப்படி? சர்ச்சை மூலியமா இல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பயந்ததுனால, இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர் வழியில நடந்ததுனால, கர்த்தர் வேலைகள் மூலியமா எங்கள் கை பிரகாசங்களை ஆசீர்வச்சார். அது நானே சாப்பிட்டேன், என் குடும்பம் தான் சாப்பிடுது, இன்னொருத்தனுக்கு நாங்க கொடுக்கல. அல்லேலூயா. எதை சூழ்நிலை சர்ச்சை கட்டணும், கடன் கூட பண்ணிட்டோம். நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணிருக்கோம். நல்ல விஷயத்துக்கு குடிக்கிறதுக்கு இல்லையே, ஜூதாடுறதுக்கு இல்லையே, வேற கெட்ட விஷயத்துக்கு கேம் ஆடுறதுக்கு இல்லையே, நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணிக்கிறோம். அது கர்த்தரே அறிவார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு நீ பயந்த மனுஷனாக இருந்தா உன் கை பிரகாசத்தை நீ சாப்பிடுவ. அப்புறம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். போகிற இடங்கள் எல்லாம் உன்னை பார்த்து நன்மை தான் செய்வாங்க, தவிர உனக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் கர்த்தருடைய மகன், இவர் கர்த்தருடைய பிள்ளை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எப்போ கர்த்தருடைய வழியிலே பயபக்தி உள்ளவனாக நீங்கள் நடக்கும் போது அநேகர் புரிந்து கொண்டு உங்களை என்ன பண்ணுவாங்களா? மறுபடி படிங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். முதல்ல இருந்து படிங்க, அது மேலிருந்து நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரகாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் போகிற இடங்களை பாக்கியமும் போகிற இடங்களை நன்மையும் உனக்கு உண்டாகும். ஏன்னா நீ கர்த்தருக்கு பயந்தவனா இருக்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் தன்னுடைய அவருடைய தூதனுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உனக்கு முன்பதாக செல்வார்கள். உன் கால் கல்லுக்கு அடிபடாதபடிக்கு அவர்கள் கையில ஏந்தி கொள்வார்கள் என்று சங்கீதம் 91:10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் கீழே படிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாய். உன் பிள்ளைகள் பந்தி அப்படின்னா நம்ம சாப்பிடுறோம் தெரியுமா? வீட்டில் உட்காந்து எப்படி பாத்திரம் குத்துறோம்லாம் எத்தனை வந்து வச்சுட்டு என்ன பண்றோம்? குழம்பு சிக்கன் மீனெல்லாம் செஞ்சிருப்போம். அதெல்லாம் கொண்டு வந்து சென்டர்ல வச்சுட்டு என்ன பண்றோம்? வீட்டில் ராத்திரியில ஆட்டம் குடும்பமா இருக்கும் போது ரவுண்டா உட்காந்து சாப்பிடுறோம் இல்லையா? அதுதான் பந்தி. அந்த பந்தியை சுத்திலும் ஒலிவு மரம் கன்றுகளை போலனா ஒலிவு மரம் அது உலகத்திலேயே நல்ல விலை உயர்ந்த மரம் ஒலிவு மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த ஆலிவ் ஆயில் இருக்குது இல்லையா? அதுதான் அந்த ஆயில் அந்த மரத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த ஆயில் ரொம்ப காஸ்ட்லி. அல்லேலூயா. அப்போ உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ஆசீர்வாதமா ஒலிவு மரம் கன்றுகளை போல இருப்பார்கள். உன் மனைவி வீட்டோரம். இப்போ வீட்டுங்களை பார்த்தா சிலர் என்ன பண்ணுவாங்க? ஓரத்துல கார்டன் எல்லாம் செஞ்சுட்டு நல்ல செடிங்களெல்லாம் போட்டு அதை வளர செய்வாங்க. பார்க்கறதுக்கு அது எப்படி அழகா இருக்குது. அப்படி உன் வீட்டுல உன் மனைவி திராட்சை செடியை போல, உன் பிள்ளைகள் காஸ்ட்லியான ஒலிவு மரத்தின் கண்ணுகளை போல படிமா இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. ஒரு நாள் நான் 11 மணிக்கு வருவேன், இல்ல 1 மணிக்கு வருவேன், 2 மணிக்கு வருவேன், எனக்கே தெரியாது. எங்க வீட்டுல பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, என் மனைவி சாப்பிட்டுச்சா எனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என் பிள்ளைகள் எங்கள் ஆகாரத்தை சுத்திலும், நாங்கள் சாப்பிடுற ஆகாரத்தை சுத்திலும் வேதம் சொன்னது போல ஒலிவு மரம் கன்றுகளை போலவும் மனைவி திராட்சை செடியை போலவும் நாங்கள் கர்த்தருக்குள்ள பயந்தவர்களாக இருப்பதனால இப்படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனோ பேர் குடும்பங்கள்ல நிம்மதியா சாப்பிட மாட்டாங்க. புள்ள ஒரு பக்கம் இருப்பான், அப்பன் ஒரு பக்கம் இருப்பான், நிம்மதியான ஆகாரம் இல்ல அவங்களுக்கு. ஆனா கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த சங்கீதத்துக்கு வாங்க. இப்போ மறுபடியும் நீரோட நடப்பட்ட மரத்தின் போல இருப்பான், அவன் இலை உதிராமல், அப்புறம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ கர்த்தருக்கு பயப்பட்டு நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும், எனக்கு வேண்டாங்க, நான் கேட்கறதே இல்லை, எனக்கு மரியாதையே தேவையில்லை, நீங்க தேவனுக்கு கொடுங்க. என்ன கனப்படுத்தாதீங்க, எனக்கு தேவையே இல்லை. எங்க பாஸ்டர் என்ன தெரியுங்களா? நீ சர்ச் பாஸ்டர்
நீ எல்லாருக்கும் சால்வை போத்தி அமிச்ச, உனக்கு யார் கனப்படுத்தினாங்க? அப்போ நான் சொல்றேன், எனக்கு ஏசப்பா கனப்படுத்திட்டாரு, அதே போதும். அல்லேலூயா. நமக்கு கனம்லாம் தேவையில்லை. எந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை கனப்படுத்திடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மைங்க. நம்ம ஒரு சர்ச்சுக்கு ஆந்திராவுக்கு போயிருந்தோம் ஓப்பனிங்க்கு. அந்த சர்ச்சுக்காரெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா? பழம், சால்வை, மாலை, தொப்பி, பாஸ்டர் சால்வை. பாஸ்டர் சொந்த சர்ச்சு பண்ணாருன்ட்டு ஆந்திரால அந்த பாஸ்டருக்கு கனப்படுத்தினாங்க. இதுக்கு 2 கண்ணாலே பார்த்தேன், 2 கண்ணாலே பார்த்தேன். அது நாங்க சொல்லி வரக்கூடாது உங்களுக்கு, அது உங்க உள்ளங்களை வரணும், உங்க உள்ளங்களை வரணும். இப்போ நாங்க ஒரு சர்ச்சில் ஒரு பிலிவரா, ஒரு மூப்பரா, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கும்போது நாங்கெல்லாம் கூடி என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பாஸ்டர் அம்மாக்கு கல்யாண நாள் வரட்டும், பர்த்டே வரட்டும், எல்லாம் கூடி என்ன பண்ணுவோம், ஒரு கிஃப்ட் ஆயத்த, ஒரே கிஃப்ட் தான், ஒருத்தர்னால முடியாது, சபையா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு நாங்க கொடுத்து சந்தோஷப்படுத்துவோம். அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்ததெல்லாம் ஒண்ணுதான், சபை இங்க சர்ச்சு கட்டணும், கூடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த பட்டம், பதவி இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. எந்த இடத்துல ஆண்டவர், ஆனா வேதம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவான் ஒரு கனப்படுத்துவார். ஆமென். பிதா நம்மளை கனப்படுத்துகிற நேரம் வந்தா கண்டிப்பா கனப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஏதோ எதிர்பார்த்து நாங்க வர்றது இல்லைங்க. ஊழியம் செய்து இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்னா அந்த வார்த்தையின்படி நீங்க நடந்து ஆசீர்வாதமா வந்துட்டீங்களா அதே எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இனி நீங்க நல்ல ஆசீர்வாதமா வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கொடுத்து நாங்க ஆசீர்வாதமா வரணும்னு கர்த்தர் எங்களை அப்படி வைக்கல, ஏற்கனவே எங்களை ஆசீர்வாதம் வச்சுட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும். அதுக்கண்டு நீங்க கொடுத்தா நான் வாங்குறதுன்னு எல்லாம் சொல்லல. அப்புறமா பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, உரா இது 10 ரூபாய் 100 ரூபாய் என்னத்துக்கு கொடுக்குறதுன்னு அப்படியே எடுத்துட்டு போயிட போறீங்க. பிரைஸ் எல்லாம் இன்னும் நிறைய செலவு இருக்குது. ஹல்லேலூயா. கடங்களை தீர்க்கணும். அங்க 8000 ரூபாய் வாடகை கட்டி நின்றோம். பிரைஸ் எல்லாம் அந்த வாடகையை மிச்சம் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம இன்னும் ஒரு 3 வருஷம் கஷ்டப்படணும். அந்த வாடகை மிச்சம் பண்ணி அந்த வாடகை காசை எடுத்து வச்சு யாராருக்கிட்ட எதாவது வாங்கணுமோ கொடுத்துட்டா மரியாதை. எனக்கு அதுக்கு ஒரு நேரம் டைம் இருக்குது. அது தாண்டிச்சுன்னா சொந்தக்காரன் கூட விரோதியா மாறிடுவான். அதை நம்ம ஞானமா செயல்படணும் இல்லைங்களா? பிரைஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிடுமா. 4 துர்மார்கரோ அப்படி இல்லாம காற்று பறக்கடிக்கும் பதிரை போல இருப்பான். பதிரை பார்த்திருக்கிறீங்களா? அந்த அரிசி நெல்லை பார்த்திருக்கிறீங்களா? கோதுமை பதிரை பார்த்திருக்கிறீங்களா? அது என்ன பண்றான், அவன் எல்லாம் ஒடிச்சு ஜலிச்சு பண்ணுவதுன்னா அது என்ன ஆயிடும், பதிரெல்லாம் பறந்து போயிடுது. தேவனுடைய வார்த்தையை கேட்காம, தேவனுக்கு பயபக்தி இல்லாம இருக்கிற மனுஷன் அந்த பதிரை போலவான். பதிரு காத்தடிச்சா எப்படி பறந்துன்னு போயிடுது, திசை கெட்டு. அந்த மாதிரி அவன் திசை கெட்டு போயிடுவான். அப்புறம் ஆகையால் துர்மார்கன் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. இந்த பூமியிலிருந்து நம்ம எல்லாம் ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அந்த நியாய தீர்ப்புல யார் நீதிமான் அல்ல, துர்மார்கர்கள் பாவிகளும் பாருங்க. நியாய தீர்ப்பு நாளிலே துர்மார்கர்கள் அந்த இடத்துலயும், பாவிகள் நீதிமான் சபையிலும் என்ன பண்றதுல நிலை நிற்ப மாட்டாங்க. நீதிமானுடைய சபையில பாவிகள் என்ன பண்றதுல நிக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பாவத்தை விடு, கர்த்தருக்குள்ள பயப்படு, பாவத்தை விடு, கர்த்தருக்குள்ள பயப்படுன்ற வார்த்தை அப்படியே ஒரு சூழல் தூக்கின்னு போய் நெஞ்சில குத்துன மாதிரி இருக்கும். ஏன் குத்துற மாதிரி இருக்கும்னா, அவனுக்கு பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. இந்த ஷூக்கு நெஞ்சில போய் சாட்சலாம் போறதுக்குள்ள சாக்ஸை முடியலான்னு சில்பர் போட்டு வந்தோம்னா அது வேற மாதிரி. சாக்ஸ் இங்க தான் இருக்குது, ஷூ தான் இருக்குது. சரி, நீதிமான் பாவிகள் நீதிமானுடைய சபையில இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த பாசிய போபார் திட்டுறாரு, நான் இந்த பாசிய போபார் பாவத்தை பூச்சே பேசுறாருன்ட்டு கோச்சுக்கின்னு நீதிமான் பாவிகள் என்ன பண்றாங்களா, ஓடிடுவாங்க. நீ பாவத்தை வச்சு பரலோகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. அதை விடணும்னு தான் இந்த வசனம்.
அது உனக்கு குத்தத்தான் செய்யும். ஒரு கல்லை தூக்கின்னு வந்து, ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கின்னு வந்து இந்த செதுக்கிறவன் கையில கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் ஒரு உளியை வச்சு சுத்தில டமாரன்னு கொடுப்பான். அப்ப அந்த கல்லுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? தேவிக்கு பத்துமா நானு அச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? நோவும் கல்லுக்கு இல்லையா? அதுக்கு வாய் என்ன, ஐயோ என்ன அடிக்காதீங்க, அது கல்லு. ஆனா வலி எப்படி அந்த சிலை சிதைக்கிறவன் அந்த கல்லை அடிச்சு அடிச்சு அந்த வலியை உண்டாக்குறானோ, கடைசியில அந்த கல்லா இருக்கிறது ஒரு சிலையா மாறுது பாருங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதே போலதான் தேவனுடைய வசனம் குத்தி 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 உன்னை கொடிஞ்சு 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 உன்னுக்குள்ள இருக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை எல்லாம் நோண்டி 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 எடுத்து போட்டா ஒரு நாள் நீ வரவேற்பார் கர்த்தருக்கு பார்வைக்கு வெண்மையாக. அதுக்கு தான் இந்த வசனம். அல்லேலூயா. பாஸ்டர் திட்டுறாருன்ட்டு நீங்க நினைக்க கூடாது. படிமா கடைசியா, கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார், துர்மார்கரின் வலியோ அழிந்து போயிடும். அதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. துர்மார்கன்னு பாவம் செய்யறான், நல்லாவே இருக்கிறான், ஆனா உன் கண்ணு தெரியுது, ஐயோ நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் செய்றேன், ஆனா எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா அந்த துர்மார்கனுடைய அந்த கொஞ்ச காலம் வலி, நல்ல வலி என்ன ஆயிடுனா நாசம் அடைஞ்சிடும். அல்லேலூயா. ஆனா உனக்கு நீ செய்யறதுக்கு எல்லாம் உனக்கு கஷ்டமும் இருக்கலாம், அதுல வேதனையே இருக்கலாம், ஆனா அது என்ன ஆகும்? நிலைச்சு நிற்கும் ஆசீர்வாதம் ஒரு நாள். அல்லேலூயா. ஒரு பிக்சர்ல அப்படித்தான் ரஜினிகாந்த் சொல்றான், கெட்டவனுக்கு எல்லாம் வந்துனே இருக்கும், ஆனா ஒரு நாள் ஆயிடும் கைவிடப்படும், நல்லவனுக்கு கைவிடப்படும், ஆனால் ஒரு நாள் அது நிரந்தரமா கிடைக்கும். அந்த டைலாக் எல்லாம் எனக்கு வரல, சும்மா அப்படி சொன்னேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்க நினைச்சுக்கணும். அதெல்லாம் உண்மைதாங்க. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் உண்மையான விஷயங்க. நல்லவனுக்கு வழியை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்லவனுடைய வழியை தேவன் பார்க்கிறார். ஆனா கெட்டவனுடைய வழியோ ஒரு நாள் நாசம் அடையும். அது உன் கண்ணால பார்க்கப்படுவேன், உன் கண்ணால நீ பார்ப்ப. அதனால ஆலயத்துக்கு வரும்போது பரியாசக்காரர்கள் மத்தியில உட்காராமல், பாவிகள் வழியில நிற்காமல், துர்மார்கனுடைய ஆலோசனை கேட்காமல் உன் ஆலயத்துக்கு வருகிற உன் பாதையை நீ காத்துக்கொள். அந்த பிரசங்கி 5ல முடிச்சிட்டே அது படி, இன்னும் கொஞ்சம் படிக்கல. அவர்கள் செய்கிறது தீமை, கெட்ட விஷயம் என்று அவர்களுக்கு தெரியல. அல்லேலூயா. என்ன பண்றாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது தம்முடைய பாதையை காத்து கொள்ளாமல் பரியாசக்காரர்களையும் துர்மார்கர்களையும் இப்படிப்பட்டவங்க மத்தியில உட்கார்ந்து நின்று பேசி வர்றதுனால அவர்கள் செய்கிறது தப்பு என்று அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை எடுத்து சொல்லத்தான் உங்க மத்தியில என்ன ஒரு போதகனா கர்த்தர் நியமித்து இந்த வேதத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளும்படி தேவன் கிருபை செய்து அதை உங்களுக்கு சொல்லும்படி என்னை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் தேவ சமூகத்தில் நீ துணிகரமா உன் வாயினால் பேசாமலும் மனப்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அல்லேலூயா. தேவ சமூகத்துல துணிஞ்சி பாஸ்டர்ங்க கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா பாஸ்டர்ங்களு உங்களை கெட்டு போனோண்டு எந்த பாஸ்டர் நினைக்க மாட்டான். நீங்க நல்லா இருந்தா பாஸ்டர் நல்லா இருப்பான். நீங்க நல்லா ஆசீர்வாதமா இருந்தா சர்ச்சு கூட ஆசீர்வாதமா தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க கெட்டு போயிட்டா நான் நல்லா இருப்பேனா? நீங்க கெட்டு போயிட்டா சர்ச்சு வளருமா? கண்டிப்பா வளராது. ஆததுனால தேவ சமூகத்துக்கு நம்ம வரும்போது துணிகரமா பேசுறது சிலர் இருப்பாங்க. துணிகரமா டைலாக், பாஸ்டருக்கே டைலாக். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நான் எங்க இருப்பேனோ என் ஊழியக்காரன் அங்க இருப்பான். அப்ப ஊழியக்காரன் எங்க இருப்பானோ தேவனும் அங்கதான் இருப்பார்.
நீ ஊழியக்காரன்கிட்ட துணிகரமா பேசுறது அல்ல, நீ தேவனாண்ட துணிகரமா பேசுற என்று மனசுல புரிஞ்சுக்கோ. மனசலாயும் அப்படி வந்துச்சு. மலையாளம் டக்குன்னு பார்த்தீங்களா, எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் வருது, மலையாளம். தேவ ஊழியக்காரங்க கிட்ட துணிகரமா பேசக்கூடாது. பேசணும், பேசலாம், நல்ல விஷயங்க பேசுங்க, தெரியாத விஷயங்க கேளுங்க, தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு தான் ஊழியக்காரர். சிலர் துணிகரமா பேசுவாங்க. என் மச்சான் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியாது, அன்புக்கும் கவிதாமாக்க தெரியாது, மிச்ச பேருக்கு தெரியும், சில்பா கூட தெரியாது, மிச்ச பேருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல, மச்சாவை பார்த்துருக்கேன். துணிகரம், பெருமை, நான் என்ற பெருமை அந்த ஆளுக்கு. அல்லேலூயா. அந்த வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? சபையில துணிகரமா பேசக்கூடாது. ஒருவேளை 4 பேர் கூட எப்படி இவர்கிட்ட கேள்வி கேட்கறது, இதுக்கு பதில் எப்படி கேட்கறது அப்படின்னு இருந்துச்சுன்னா, எல்லாம் போன பிறகு நில்லு, பாஸ்டர் நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல, பாஸ்டர் நீங்க சொன்னது எனக்கு பிடிக்கல, பாஸ்டர் நீங்க செஞ்சு நிற்கிறது சபைக்கே பிடிக்கல, நீ நின்று நிதானமா சொல்லிட்டு போ, அதுக்கு நான் பதில் தரேன். அப்படி நான் தப்பு பண்ணிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அல்லேலூயா. மன்னிப்புல கர்த்தர் சந்தோஷப்படுறார். கோச்சிக்கிறதுல, துணிகரத்துல பிசாசி சந்தோஷப்படுறான். யாருக்கு பிரயோஜனம்? துணிகரத்துல யாருக்கு பிரயோஜனம்? பெருமையில யாருக்கு பிரயோஜனம்? நீங்க நினைக்க மாட்டீங்க. பிசாசி யார் தெரியுமா? அவன் ஒரு தேவதூதன். அவன் பரலோகத்துல தேவனுக்கு முன்பதாக நாம் ஆராதிக்கிற தெரியுமா? அந்த மாதிரி ஆராதனை வீரன். இங்க பாஸ்டர் வந்து நிக்கிறாங்க, நீங்கெல்லாம் கூட சேர்ந்து ஆராதிக்கிறீங்க, நானும் சேர்ந்து ஆராதிக்கிறேன். பாஸ்டர் எப்படி வந்து நிக்கிறாங்க, ஆராதனை வீராங்கன்னு சொல்லலாம். ஆண் வந்து ஆராதனை பண்ணா ஆராதனை வீரன் சொல்லலாம். அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, தேவதூதன், ஆனா ஆராதனை வீரனாக இருந்தான்னு பார்க்கிறோம் பரலோகத்துல. அவன் சிலரை லீடு பண்ணி தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அவங்ககிட்ட தேவன் எல்லாமே கொடுத்து வச்சிருந்தார் நம்பி. ஆனா அவனுக்குள்ள பெருமை வந்தது. நானும் தேவனை போல நான் மாறணும் என்று பெருமை கொண்டதுனாலதான் அவன் தள்ளப்பட்டு பிசாசியா மாறினான். புரியுதுங்களா? அப்போ சபையில பெருமை என்று இருக்கக்கூடாது, மேட்டுமை என்று இருக்கக்கூடாது, துணிகரம் என்று இருக்கக்கூடாது, துணிச்சல் என்று கூட இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, பாஸ்டரமா கூட சபையில ஊழியக்காரர்கிட்ட கேள்வி கேட்க கூடாதான், அவங்க மௌனமா இருக்கணும். ஒருவேளை கேள்வி எழும்பிச்சனா வீட்டுல வந்து என்கிட்ட கேள்வி கேட்கணுமா, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, முதல் படிக்கப்பட்டது மனுஷன், இரண்டாவது தான் ஸ்திரீ. புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போ ஒரு சபையில என்ன வச்சு வார்த்தை அது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமா உன் வாயினால் பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. அல்லேலூயா. பாருங்க, நாங்க பிரசங்கம் பண்ணும்போது நாங்க ஓனா ஏதோ பிரசங்கம் பண்றது இல்லைங்க, எல்லாம் பைபிள்ல இருக்கிற வார்த்தை தான் பேசுறோம். நாங்க நீதிமான்னு சொல்லுது, துர்மார்கன்னு சொல்லுது. நீதிமானனா என்ன? நல்லவன். துர்மார்கனா என்ன? கெட்டுவன். இல்லையா? இப்போ நீதிமான் என்று பைபிள் இருக்குது, கெட்டுவன் நான் இதெல்லாம் என் இஷ்டத்துக்கு நான் சொல்றேன்னா துர்மார்கன் என்று, அது கூட பைபிள்ல தானே இருக்குது. இந்த 2 விஷயம் பைபிள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எதுக்கு சொல்றதுக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த 2 விஷயத்தை நான் சொல்லும் போது சிலர் கோவப்படக்கூடாது, கோவப்பட்டு துணிகரமா பேசக்கூடாது, மௌனமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நல்ல விஷயத்த 100 பேசியிருப்பேன், துர்மார்கன்றது ஒரு 10 பேசியிருப்பேன். இந்த 100 விஷயத்தை நீ விட்டுட்டு இந்த 10 விஷயத்துல மனசுல போட்டுக்கினா உன் சமாதானத்தை நீ எழுந்துருவ, சபையின் சமாதானத்தை நான் எழுந்துருவேன். அதுக்கு தான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன். கோவிந்த் சாமியோ குப்சாமியோ ஹோட்டலுக்கு போறாங்க, அப்படி இல்லை பேர் வேற, அது எனக்கு வந்துச்சு. இது கோவிந்த் சாமியோ குப்சாமியோ ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல்ல எப்பவுமே நல்ல அண்ணா சாம்பார் தான் அந்த ஹோட்டல்ல, பல்லையா கில்லையா கூட்டு அப்பளம் எல்லாம் நல்ல டேஸ்டா கொடுப்பான். ஆனா அன்னிக்கா பாட்டு கொஞ்சம் சாம்பார்ல சொதிப்பிட்டுக்கிறான். அந்த வீடியோல சொல்றான். கூட ஒருத்தன் கோவிந்த் சாமி என்ன பண்றான், உரா இன்னைக்கு இல்லாத இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் சொதிப்பிட்டு கூட்டு கேட்டு பல்லையெல்லாம் நல்லா இருக்குது, இதுல போட்டு பெஞ்சு சாப்பிடலான்ட்டு அவன் ஒரு குறையும் சொல்லாம என்ன பண்றான், சாப்பிட்டுறான். ஆனா இந்த குப்சாமி என்ன பண்றான்,
சாப்பிட ஆரம்பிச்சிருந்தது. சாம்பார் சரியில்லை, சாம்பார் சரியில்லை சொல்லி 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 இந்த கூட்டு எல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு பில்லும் கொடுத்துட்டு வெளியே போய் பொழும்பினே போறான். இதனால நமக்கு என்ன புரிஞ்சிச்சு? நல்ல விஷயம் அவ்வளவு மேஞ்ச தானே, ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஏன் புழுங்குற? இப்ப கூட இந்த வேணா பண்ணா ஒரு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு, ஆனா மிச்சது நல்ல விஷயம் இருக்குது, இதே போதும். இப்படிதான் நம்ம சபைக்குள்ள வரணும்ட்டு அந்த வசனங்க வீடியோல வருது. அல்லேலூயா. சபையில 100 விஷயம் நல்லது இருக்கும், உனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு நல்ல விஷயத்தை பத்திரமா பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தேவனுடைய ஜனமே, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் பாதையை காத்துக்கொள்ளுங்க. 3 விஷயங்கள் செய்கிற ஜனங்கள் மத்தியில நிக்காதீங்க, உக்காராதீங்க, கேட்காதீங்க. நேர ஆலயத்துக்குள்ள வாங்க. வேதம் சொல்லுகிறது, எங்க 2 அல்ல 3 பேர் என் நாமத்துல கூடி என் நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. 3 பேர் உள்ள வந்த உடனே தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த வசனத்தை நம்ம அசடை பண்ணக்கூடாது, இந்த வசனத்தை நம்ம அவமதிக்க கூடாது. அவர் சொன்னார், 2 அல்ல 3 பேர் நாமத்துல கூடி வந்தா அந்த இடத்துல இருப்பேன் என்று சொன்னார். நம்ம மத்தியில அவர் ஆவியானவரா இருக்கிறார். இப்போ அப்ப 2 பேரு 3 பேரு சர்ச்சுக்குள்ள வந்துட்டா அவர் நம்ம மத்தியில இருக்கிறார் என்று நம்ம நம்பணும். அவரை காக்க வைக்க கூடாது. இரு இயேசு வந்துடுறேன், இந்த பரியாசக்காரன் ஏதோ சொல்றான், இரு இயேசு இந்த துர்மார்கன் ஏதோ பேசுறான், இரு இயேசு இந்த பாவி ஏதோ சொல்றான், இயேசுவை வெயிட் பண்ண வைக்க கூடாது. அல்லேலூயா. நாமத்தை மகிமைப்படுத்தணும். எல்லாம் எழுந்து நிப்போம் இந்த நேரத்தில்.